ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படியில் வந்துட்டு எப்படியோ கல்யாணம் வேணான்னு கதறின பொண்ணு கை காலில் விழுந்தெல்லாம் கதறுதுங்க. அதெல்லாம் இவங்க கன்சல்ட் பண்ணல. பெரிய குடும்பம்னா வீம்பு கௌரவம் வரட்டு கௌரவம்னு நினச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றீங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு நல்லா வாழுதான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கஷ்டப்பட்டுட்டா அச்சோ தப்பான முடிவு எடுத்துட்டேனேன்னு அந்த டைமில் தோணுது உங்களுக்கு. அந்த வரட்டு கௌரவமும் வீராப்பும் மட்டும் என்றைக்கே போக மாட்டேங்குது. அவசரத்தில் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் தப்பாக தான் இருக்கும். பொறுமையாக நிதானமாக டைம் கொடுத்து எடுக்க வைங்களேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? அந்த அந்த ராத்திரி அவன் வந்து இப்படி பாடாப்படுத்திட்டானே இப்படி சொல்லிட்டு நம்ம பிரியா நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, பிரியாவுக்கு ஒரு ஆறுதல் போட்டாச்சு. பிரியா ஒரு பக்கம் கிளம்ப மாட்டேன்னு வீம்பு பிடிச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் நம்ம பாரு வந்துட்டு சமாதானம் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூக்குரல். வீட்டுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாச்சுன்னு சொல்றது இன்னும் தெரிஞ்சல. நீங்கள் இன்னும் இந்த சீனை மட்டும் எல்லா படத்துலையும் எல்லா சீரியலும் வச்சிட வேண்டியது. சரி பரவாயில்ல விடுங்க, இது சீரியலோட வழக்கம், அப்பா படத்தோட வழக்கம், இதெல்லாம் வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு இந்த சீனை காப்பி பண்ணி வச்சாலும் அதுக்கப்புறம் குட்டி பொண்ணு சொன்னதுக்கப்புறமா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம முரட்டு கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, விக்கெல்லாம் வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, விக்கா இல்லை விக்கி கிச்சின்னு சொல்லி பாட்டி சமாளிக்கிறதுக்குள்ள அவங்க படுற பாட பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் உள்ள வராங்க. வரதட்சணை அதிகமாக கேட்குறாங்க. கேட்கறத பார்த்தோன்னே எல்லாருக்குமே சந்தேகம் அதிகமாகுதுங்க. ஆனால் இவங்க எல்லாம் நல்ல குடும்பம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்